Hello all, welcome to Eggless Rasmalai. இன்னைக்கு நம்ம ஒரு ரசமலாய் கேக் ரெசிபி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு subscribe பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். Ingredients detailed description boxல கொடுத்திருக்கேன் பாத்துக்கோங்க. ஒரு பவுல்ல வாட்டர் ஆட் பண்ணிட்டு அதுக்கு மேல இன்னொரு பவுல் வச்சிட்டு விஸ்கியும் வச்சிட்டு ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க ஒரு 2 hours. இன்னொரு பவுல்ல ரஸ்மலாய் மில்க் half cup ஆட் பண்ணிக்கோங்க. half cup warm milk ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் saffron ஆட் பண்ணிட்டு பட்டர் மெல்ட் ஆகுற வரைக்கும் நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. one 1.5 cup flour ஆட் பண்ணிக்கோங்க. 3/4 cup sugar ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சீவ் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் ஒண்ணா. இலாய்ச்சி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சாப்டு பிஸ்தாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிருக்க மில்க் மிக்ஸ்சரை ஃபுல்லா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. saffron essence ஆட் பண்ணிக்கோங்க. few drops yellow food color ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு grease பண்ண டின்ல நம்ம prepare பண்ணி வச்ச கேக் பேட்டரை pour பண்ணி நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு குக்கர்ல வெயிட் இல்லாம பெல்ட் இல்லாம சால்ட் போட்டு ஸ்டாண்ட் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ கேக் டின்னை உள்ள வச்சு அதே மாதிரி பெல்ட் இல்லாம விசில் இல்லாம க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 40 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பேக் பண்ணிக்கலாம். குக்கர் ஓபன் பண்ணி பேக் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். ஸ்டிக்ல கேக் ஒட்டாம வந்திருக்கு. சோ கேக் நல்லா நமக்கு பேக் ஆயிடுச்சு. கேக்கை வெளியே எடுத்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது நல்லா கூல் ஆகட்டும். ஃப்ரீஸ் பண்ண பவுல்ல 1 கப் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. லோ ஸ்பீட்ல வச்சு ஃபோம் ஆகுற வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. saffron essence ஆட் பண்ணுங்க. yellow கலர் ஆட் பண்ணிக்கோங்க. என்னோட பிளெண்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதுல இருந்து ஸ்மோக் வர ஆரம்பிச்சிருச்சு. சோ என்னோட விப்பிங் க்ரீம் வந்து ஒழுங்காவே வரல. க்ரீம் ரொம்ப ரன்னி கன்சிஸ்டன்சில இருக்கு. இந்த மாதிரி ஆக்சுவலி இருக்க கூடாது. கேக்க 2 இல்ல 3 ஹாஃப்ஸா கட் பண்ணிக்கோங்க. எல்லா பீஸ்லயும் இன்சைட் பார்ட்ல ரஸ்மலாய் மில்க் போட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. க்ரீம் ரொம்ப ரன்னியா இருந்ததுனால டெக்கரேஷன் கூட ஒழுங்கா வரல. பட் கேக் ரொம்ப எம்மியா இருந்தது. க்ரீமும் நல்லா டேஸ்டியா தான் இருந்தது. Wish you Merry Christmas. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. so that நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த கிறிஸ்மஸை நம்ம கேக்கோட என்ஜாய் பண்ணுங்க. see you in the next video. bye. merry Christmas.